வெல்கம் டு டே 9 ப்ராக்டிஸ் கிளாஸ். டே 9 கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன விடுவாங்க, அண்ட் கம்யூனிகேஷன் டிப்ஸ், ரீடிங் ப்ராக்டிஸ், vocabulary ஆஃப் த டே எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் 20 சென்டென்ஸ் தமிழில் கொடுப்பேன். அதை நீங்கள் அது சிம்பிள் இங்கிலீஷ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கூட கொடுக்கலாம். அண்ட் ரீடிங் ப்ராக்டிஸில் நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்தோம். எப்போவுமே நம்ம வந்து ரீடிங் ப்ராக்டிஸ், கம்யூனிகேஷன் டிப்ஸ், vocabulary ஆஃப் த டே எல்லாமே அந்த கிளாஸில் நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ டுடே கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக நீங்களாகவே ஒரு 6 சென்டென்ஸ் இல்லைனா 7 சென்டென்ஸ் நேற்று நடந்ததை வச்சு க்ரியேட் பண்ணி அதை நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள், நீங்களே க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களோட இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி உங்களுக்கே தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸஸ் எல்லாமே நல்லா லிசன் பண்ணி நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட நீங்கள் லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே உங்களோட டே லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஆன்சர்ஸ் எல்லாமே அப்பப்போவே கொடுத்துருப்பேன். அப்படின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.